அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. அதாவது தற்கொலை மரணங்கள். இதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணியே தீரணும். அதாவது தற்கொலை பண்ணிக்கிறவங்களாம் ஏதோ ஒரு தோல்வி, வியாதி, பொருளாதார சுச்சுவேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஈகோ பிரச்சனை அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, தற்கொலை பண்ணிக்கிட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு, உயிர் போச்சுன்னா எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் உடம்புக்கு தான் அழிவே ஒழிய உயிருக்கு கிடையாது. அது அழிவில்லாத ஒரு வஸ்து. இப்போ நம்ம சாதாரணமாக ஒருத்தர் செத்து போகிறாருனாக்க, அவர் செஞ்ச நல்ல காரியம் கெட்ட காரியம் அதுக்கு தகுந்த மாதிரி சொர்க்கமோ நரகமோ அதை அனுபவிச்சுட்டு அவருடைய யாத்திரையை கண்டினியூ பண்ணுவார். அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும். ஆனால் தற்கொலை பண்ணிக்கிறவங்க முதல்ல அவங்களுக்கு அவங்க 3 மடங்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். 3 மடங்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். அதாவது முதல்ல அவங்களுக்கு இம்மீடியட்டாக உயிர் போன அடுத்த செகண்டே அவங்களுக்கு பிரேத ஜென்மம், அதாவது பைசாச ஜென்மம்னு சொல்லுவாங்க. பிசாசு ஜென்மத்தை தான் சொல்கிறது. பைசாச ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு தாகம், பசி, அல்லாடுவாங்க, தவிச்சு போயிடுவாங்க. நெருப்பு மாதிரி எரியும், அதில் தவிச்சு போயிடுவாங்க. இந்த பூலோகத்துலேயே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு விடுற எந்த ஒரு எள்ளோ தண்ணியோ, அவங்க சொந்தக்காரங்க விடுற எந்த ஒரு படையலும் அவங்களுக்கு போய் சேரவே சேராது. பிசாசு ஜென்மத்தில் அது போய் சேரவே சேராது. இது எத்தனை வருஷ காலத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு 70 வருஷ காலம் ஆயுட்காலம்னு வச்சுக்கங்களேன். அவங்க 35 வயசுலேயே இது பண்ணிட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க மிச்சம் 35 வருஷ காலமும் இந்த பிசாசு ஜென்மத்தோடைய அலையும். ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது, ஒரு உணவும் கிடைக்காது. அதில் இது முதல் தண்டனை. ரெண்டாவது, இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்குன்னே தனி நரகலோகம் உண்டு. நரகலோகத்தில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. தாமிஸ்ரம், கும்பிபாகம், ரௌரவம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கொடுமைகள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களுக்குன்னே ரொம்ப வசதியான, அதாவது ரொம்ப கொடுமையான ஒரு நரகம் ஒன்று இருக்குது. அது 2வது தண்டனை. அதில் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்கள அந்த நரக வாசம் பண்ண வேண்டியிருக்கும். இது மட்டுமானா இது மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் 3வது ஒன்று இருக்குது. இவங்க எந்த காரணத்தினால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோ அதே காரணம் திரும்ப வரும். உங்களுக்கு ஒரு மானிட ஜென்மா கொடுத்து அதே காரணம் திரும்பவும் வரும். அதில் இவங்க அந்த பிராரப்த கர்மாவை அனுபவித்து தான் தீர்க்கணும். பிராரப்த கர்மா அப்படிங்கிறது இந்த நம்ம பிறக்கும் போதே இந்த ஜீவன் இத்தனை விதமான கஷ்ட சுக துக்கங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தலையில் எழுதி வச்சிருக்கு. அந்த கஷ்ட சுக துக்கங்களை அனுபவித்து தான் தீர்த்தாகணும். ஈவன் ஞானி கூட இதுக்கு விலக்கு கிடையாது. என்ன ஒன்றுனா, ஞானிக்கு அதனுடைய பாதிப்பு இருக்காது, நமக்கு அந்த பாதிப்பு இருக்கும். அதுக்காக தற்கொலையை போய் நாடக்கூடாது. அந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால போய் தற்கொலையை நாடுவது என்பது மிக மிக பெரிய முட்டாள்தனம். என்ன விஷயம் புரியாதனால போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னாக்க இன்னுமே யாரும் அந்த தற்கொலைங்கிறத நினச்சி கூட பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நானாக சொல்கிறது கிடையாது. கருட புராணத்தில் கருட பகவான் சாட்சாத் நாராயணன் கிட்ட கேட்குற கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் தான் இதெல்லாம். வாட் இஸ் லைஃப் ஆஃப்டர் டெத்துங்கிறது தான் கருட புராணம். அதையே அச்சடித்த மாதிரி நம்ம காஞ்சி மகாபிரியவர் தெய்வத்தின் குரல்லையும் சொல்லியிருக்கார். ஆக இந்த 3 மடங்கு பிரச்சனைகளை தே ஹாவ் டு ஃபேஸ். முதல்ல பிசாசு ஜென்மம், 2வது நரகவாசம், 3வது எந்த காரணத்தினால இவங்க தற்கொலை பண்ணிட்டாங்களோ அதே காரணம் திரும்ப அவங்க நரஜென்மம் எடுத்து, அதாவது மானிட ஜென்மம் எடுத்து அதை அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி 3 மடங்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் அவங்க எந்த தெய்வத்தை கும்பிடுறாங்களோ
அது காலை போய் கெட்டியாக பிடிச்சிட்டு என்னால் இந்த பிரச்சனையை தாங்க முடியல, நீ தான் எனக்கு அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலில் பிடிச்சிக்கிட்டா கூட ஏதோ ஒரு 100% இல்லைன்னாலும் ஒரு 50-60% அதில் குறையறதுக்கு சான்ஸ் உண்டு. ஏன்னா ஆண்டவனுக்கு நம்மளுடைய பாவத்தை குறைக்கிறதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குற ரைட்ஸ் உண்டே ஒழிய நம்மளுடைய புண்ணியத்தை குறைக்கிறதுக்கு மாட்டார். அந்த ரைட்ஸ் அவருக்கே இல்லை. பாவத்தை கண்டிப்பாக நம்ம போய் அழுதோம்னாக்க கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி குறைப்பார். அதனால் இனிமேலாவது எந்த ஒரு ஆணோ பெண்ணோ தற்கொலைங்கிறத கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது. இதை எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணிக்குவாங்க. ஏதோ ஒரு கடிதாசி எழுதி வச்சுட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு பண்ணிவிடுவாங்க. விஷயம் புரியாதனால பண்ணுறாங்க. இனி விஷயம் தெரிஞ்சதுனால இனிமேலும் இந்த ஒரு காரியத்தை பண்ண வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது, இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இந்த காலத்துலேயும் என்ன பேய் பிசாசு பூதம் இதெல்லாம் நம்புறதா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஏன் சார் அப்படின்னா, நல்ல சக்தி இருக்குன்னா கெட்ட சக்தி இருக்க தான் செய்யும். சாமியை நம்புறீங்கன்னாக்க சாமிங்கிறது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, கெட்ட சக்திங்கிறதும் இருக்க தான் செய்யும். பேய் பிசாசு பூதம் ஏன் கந்த சஷ்டியிலேயே அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. வல்ல பூதம் வாலாட்டிய பேய்கள் அல்லல் படுத்தும் மடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு. ஸோ நல்லதுன்னு இருந்தால் கெட்டதுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால அதை நம்ம இக்னோர் பண்ணிட முடியாது. ஏன் சுவாமி கூட தான் கண்ணுக்கு தெரியல, அதனால் சுவாமியை நம்பாமையாக இருக்கும். அது மாதிரி தான். ஸோ அன்பர்களே, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இந்த விஷயத்தை எத்தனை பேருக்கு உண்டோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க தற்கொலை முயற்சியே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப நிச்சயம். இனி தமிழ்நாட்டிலையோ அல்லது வேறு எங்கேயோ ஒரு தற்கொலை கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை போடுறேன். அதனால் இதை ஆதரித்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.